ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையானது ப்ரெசென்ட்ல என்ன நடக்குதுன்றது தான். உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு காரணம் பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றியும் யோசித்து ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்றதை மிஸ் பண்ணிடுறீங்க. இந்த 2 மினிட்ஸில் ப்ரெசென்ட்டில் பிஸ்னஸ் எவ்வளோ முக்கியமானதுன்னு இந்த ஒரு கதையில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில் நம்மால் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒன்று வந்துருச்சுங்க. ஸோ இவருக்கு என்னன்னா, இவர் பிஸ்னஸில் இவர் சரியாக பிளான் பண்ணாததுனால இவர் பிஸ்னஸ் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய நஷ்டத்தை போய் பார்த்துருச்சுங்க. பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்ட இவர் வீட்டுக்கு கூட போக விருப்பம் இல்லாமல் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு ஆத்தங்கரையில் போய் உக்காந்துட்டாருங்க. நம்ம எல்லார் மாதிரியும் என்ன மாதிரி கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் தாங்க இந்த கதையில் உள்ள கேரக்டரும். பாஸ்டில் நடந்ததையும் ஃப்யூச்சரில் நம்ம பிஸ்னஸை எந்தளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண போகிறோம், நம்ம ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போகிறோன்றது மட்டும்தான் இவர் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே அவருக்கு சுற்றி இருந்த ஒவ்வொரு கல்லாக எடுத்து அந்த ஆற்றுக்குள்ளே அவருக்கு ஃப்யூச்சரில் நடந்தது, அவருக்கு நடந்த துரோகம், இதெல்லாத்தையும் ஒரு கல் விட்டெறியும் போதும் யோசிச்சுக்கிட்டே வராருங்க. இப்படியே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குதுங்க. கடைசியாக அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கல் தான். அந்த கல்லை ஓங்கி விட்டெறியறதுக்கு முன்னாடி அந்த கல்லை கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்த அவருக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா அவர் கையில் இருந்தது வைரக்கல்லுங்க. அவர் பாஸ்ட்டை பற்றியும் யோசிச்சு ஃப்யூச்சரை பற்றியும் யோசிச்சு ப்ரெசண்டில் இருந்த வைரக்கல் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஆற்றுக்குள்ளே தூக்கி போட்டிருக்காருங்க. நம்மால் மாதிரியே நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு இல்லை ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்காமல் ப்ரெசண்டில் நீங்கள் பண்ண போகிற அந்த பிஸ்னஸை கரெக்டாக பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி கண்டிப்பாக வருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு போயிருங்க.